என்னடி வெளியே வந்து உக்காந்துக்கிற? ஒரு குழம்பு கூட செய்ய மாட்டேன்ற, யாராவது பக்கத்து உக்காந்துக்கிறியா? வார்த்தைய அளந்து பேசியா, ஓவரா பேசாத. என்ன அளந்து பேசணும்? குழம்பு செய்ய மாட்டேன் கம்முனுக்கிற. பச்சை தண்ணி ஊத்தின்னு தூணு சோத்த. இது சரிப்பட்டு வராது. கிளம்பு கிளம்பு, அம்மா வீட்டுக்கு போ. மண்டை பழுத்துக்கும், நீ போய் அவங்க அம்மா வீட்டுக்கு. இதுதான் என் வீடு. மேனாமேனிக்கு நீ பேச சுத்தமா சரியில்லை, பாத்துக்கோ. யோ, என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளாயா? உன்னையே இப்படி சொன்னீங்கன்னா என்ன எத்தனை பொண்ணுக்கு பாத்துச்சு? பொண்ணுங்க பாக்குது. யோ, வெற்றி தானமா பேசி நடக்காதியா? புருஷ பொண்ணாட்டீங்க அப்பப்ப சண்டை போடுறீங்க, நான் ஒற்றுமே இல்லையா? அது அந்த மண்டையனை கேளு, கொழுப்பேறி போய் தெனாட்டுல பேசி நடக்கிறான். யார மண்டைன்னு சொல்ற? கண்டவன் முன்னால மரியாதை பேசிடு. யோ, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தாக்கா என்ன கண்டவன் கண்டவன்ற வெளிமட்டதால பாரு, உனக்கு எப்படி பேசிட்டு பாரு. அப்படித்தான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பு. என்னக்கா வீட்டுக்காரன்ற பாசமே இல்லையா? என்ன இப்படி பேசுறியா? எப்பா, இந்த ஆளை எதுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிற? எதுக்கு கல்யாணம் பண்ண நீ தான் சொல்லியா? என் குழந்தைக்கு இன்சுலு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். அப்ப ஏற்கனவே குழந்தை இருந்துச்சா உனக்கு? இருக்குதுப்பா, உள்ள தூங்கிக்குது. என் பையனை பத்தி தப்பா பேசுனா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கும். அப்படித்தான் நீ பேசுவேன். ஏம்பா, ஏற்கனவே குழந்தை இருக்கிற பொம்பளை கல்யாணம் பண்ணினா என் தலையேத்து 3 வேளை சோறு போறாங்கன்னு ஒத்துக்கினேன். சோத்துக்காக ஒத்துனுக்கிறேன் சோப்புல இங்க இவ்வளவு எனக்கு தெரியாது போச்சா? ஏம்பா, கஞ்சிக்கு இல்லாம காரம் அந்த புருஷன்ற அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சா என்ன அதிகாரம் பண்றான்ற? ஏம்பா, சோத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா சோறு துண்டு ஒரு முள்ள கேடியா? ஏன் இப்படி பேசி எடுக்கிறா? அப்படி போட்டா பரவாயில்ல, இவதான் செய்ய மாட்டேன்றால. ஏன் செய்யணும்? உனக்கு நான் வச்சு கொட்டிக்கிட்டு தான் ஆளா? ஏமா, சோறு போறது தானே கல்யாணம் பண்ண, இப்ப அதுவே போட மாட்டா எப்படி மாத்த? கண்டவெல்லாம் எனக்கு அறிகுறை சொல்ல தேவையில்ல, நீ வாய மூடிக்கின்னு போ. ஐயா, ஏதோ சண்டை நடக்குதுன்னா அதுன்னு கேட்டாக 2 பேரும் கண்டவன் பண்றீங்கன்னா இது வேலைக்கு ஆகாதுப்பா. சோத்துக்காக வேற ஆளாவது கட்டிக்க வேண்டியதுதான். பொம்மை காய்ச்சினால்தான் வேற ஆளை கட்டிக்கு போற. ஆமா, இவரு ஆனா அப்பாசியா, இவரு கட்டியத்துக்கு பொண்ணுங்க குழிவுறாங்க. அத போட சொரக்க மாண்டியா? என்னப்பா, பெத்தா பாவ இல்லைனாலும் இப்படி பேச தப்பு இல்ல. இவன் யாரா கண்டவன் நம்ம வீட்டு காட்டிய பேசுறான்? என்னடா மாத்தி மாத்தி கண்டவன்றீங்க? உங்களுக்கு நல்ல தனையா வந்து பேசிக்கிறேன். நீ ஒரு நல்லது புடுங்க தேவல, என் குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். மகனே, இந்த ஆளு சோறு நெச்சடிக்கிறேன்டா. சோறு போதும் தானே கட்டினா, ஆக்கி போட வேண்டியது தானே. வாங்கிட்டு அப்போ முடிஞ்சிச்சு, இப்போ முடியல, என்ன பண்றது? தெத்தி விட்ட வேண்டியதான். நீ தான் சொன்ன நான் வேற ஒரு பொம்பளை கட்டிக்கு போறேன்னு. போய் கட்டிடா. போயிட்டா வரவே மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னால 7 வாட்டி போய்கிற, அப்ப மட்டும் ஏன் வந்தா? உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாத பாசம், அதனாலதான் வந்த. இப்படி பேசுறிய? டேய், போனத்துல சோறு இல்லன்னு வந்தேன்னு சொல்லு. பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. கரெக்டா சொன்னடா மகனே. காஞ்சி போன மூஞ்சியா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னாரு வேற கல்யாணம் பண்ண சொன்ன. உனக்கு இன்சுல் இல்லன்றதுக்காகத்தாண்டா நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, இன்சுலேமா எதுக்கு என்ன பாத்துக்கினா? ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டான். ஏமாத்தன விட்டு ஏமாந்தன பூச்சிக்கின, அப்படிதானே? ஏம்பா, நந்து போச்சே, இதே பேசினா எப்படியா? ஆக வேண்டியதை பாருங்க. நான் ஆக வேண்டியதா? இவன் போக வேண்டியதுதான் பாக்கி. போடா. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். போயிடணுமா? போடா. எங்கன்னா கோயில் வாசல்ல சோறு போடுவாங்க, துண்ணு கடை. இதுகிட்டே மல்லு குத்துனுக்குதா? இந்த வயசுல எங்க பாப்பா போறா? போறது துண்டு கறக்க வேண்டியதானே? போடவே மாட்டேறாங்க. எங்க துண்டுறது? எதனா வேலை வெட்டிக்கு போறியா இல்லையா? வேலை வெட்டியா அப்படின்னா என்னன்னு கேப்பான். ஏப்பா, சோறு போறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கப்பா. வேலை வெட்டி போன்னு சொன்னா எப்படி? அப்ப வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், கட்சி வரைக்கும் இவங்களே உனக்கு சோறு போட்டு கிடக்கணும். ஆமா, நான் ஆமா போயா. யோ போயா, எங்கன்னா வேலை வெட்டி போய் சம்பாதிச்சு சாப்பிடியா? இதுகிட்டயா மனு கட்டி எடுக்கிறா? நீ என்ன வேலைக்கு போற? நான் மீன் விக்கிறேன். பேசாம என் வீட்டுல வந்து இருக்கிறியா? நான் 3 வேளை சாப்பாடு போடுறேன். நேத்துக்கா இன்சுலுக்கா? அட போமா, இதே வேலைதான் தெரிஞ்சுக்கிற பொழுது. நீ என்ன இப்படிதான் கூப்பிட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாடா? போடா, இதுக்கு மேல எங்கன்னா போசிக்க போடா. நான் எங்க போய் யாரு வீட்டுல சோத்துணுன்னே தெரியலையே. கட்சி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு துணுவன்னு சொல்ல மாட்டானே. நீ என்னப்பா வேலைக்கு போற? யாராவது வேலைக்கு போற அப்பனா பார்த்து இது கல்யாணம் பண்ணி வச்சு நான் வீட்டுல இருக்க போறேன். நல்ல கொள்கடா எப்பா உன் கொள்கை. பேசாம நீயே கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியே காது மேலே கொடுப்பேன். இதுங்களான போய் வந்தேன் பாரு. டே மகனே, இப்போ இந்த அம்மா யாரோ பாத்துக்குவாங்க. நான் பாத்துக்கிறேமா. நீ தூங்கும் போது பெரிகல்லா போட்டு க்ளோஸ் பண்றேன். என்ன மூஞ்சி பாரு, அது மூஞ்ச. ஏமா, என்ன உங்க வீட்டுக்கார அடிச்சு அனுப்பிச்சுட்டேன்னு அழுதுங்கன்னா போறாரு. அவன் கடுகிறான் துபாகர், அவன் கடையெல்லாம் பேசாத. ஏமா, நல்ல மனுஷமா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் விடு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னம்மா சொல்ற? என் பையனுக்கு இன்சுலுக்காக ஒருத்தன் வேணும்பா. அப்படியா?
உன்னை கல்யாணம் பண்ணிக்கினா எனக்கு என்ன லாபம்? சோறு போடுற 3 வேளை சோறு. 3 வேளை சோறு போடுறியா? அப்பனா ஓகே. ஆனா உன் பையனுக்கு என்ன பிடிக்கணுமே? அந்த வழுக்கு மண்டியே அப்பனா ஏத்துக்கினான, உன்னை ஏத்துக்க மாட்டானா? சரி அவனே கூப்பிட்டு கேட்டு. மகனே மகனே இங்க வாடா. ஐயா இதாரு கத்தினே கிடைக்குதா? என்னம்மா? புது அப்பா கூப்பிடு அப்பான்னு. புது அப்பாவா? ஆமாம்பா, நான் தான் புது அப்பா. ஏய் என்ன இதா? உன் இன்சிலுக்காக தாண்டா, எனக்காகவா கேட்டேன். முதல்ல அப்படியே மெனி பூசி போட்டுருவேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தனா. என்னப்பா ஒரு அம்மா போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? டேய் அதான் சொல்றேன், நீ எனக்கு அப்பனா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறா? உனக்கு அறிவு இல்லையாடா? ஆடாப்பாடான்னு சொல்லாத, இன்னில இருந்து உனக்கு அப்பா நானு. அடம் ஓடல மௌன உன்னை மெனி பூசி போட்டுருவோம். ஓடலாம் ஓடுங்க ஓடுங்க இந்த வீட்டுக்கு வராதீங்க. கரும்பு பூச்சிதுங்க. நானா பண்ணு இந்த கேள்வியா?